எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஜெயம் ரவி அவர்களும் கார்த்தி அவர்களும் இருவரும் பேசின ஒரு முக்கியமான ஃபோன் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அந்த ஃபோன் ஆடியோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்பவே சோகமாக போயிட்டு இருந்த ஃபோன் ஆடியோ கடைசீட்டில் முடியும் போது கார்த்தியால் ஜெயம் ரவியும் கார்த்தியும் சேர்ந்து சிரிச்சுட்டு அந்த ஃபோனை வச்சுருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன பேசுனாங்க, எதனால் இந்த குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மேலே அக்கறை இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, கார்த்தி அவர்கள் ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத வாங்க நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு எல்லாத்தையுமே கவலைப்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னா ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ தான். அது மிக பெரும் அளவுக்கு எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, பொண்ணுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பணத்தையோ அழகையோ பார்க்கறத விட முதல்ல குணத்தை மட்டும்தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே வெகுளியாக இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷன் டைமில் உச்சக்கட்ட பீக்கில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி அவர்கள் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. டிஎம்கேவோட சேர்ந்து ஒரு சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு டைமில் கூட தளபதி விஜய் அவர்கள் எதையுமே அவங்க கண்டுக்காமல், அது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி, எதையும் கண்டுக்காமல் தன்னுடைய எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி சிஎம் ஆயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மன உறுதியோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஜெயம் ரவி மாதிரி மனைவி மேலே மற்றவர்கள் மேலே சொல்லிட்டு அதிக பாசம் காட்டினா இந்த மாதிரி தான் கடைசியில் கஷ்டப்படுங்கிற மாதிரி பல பேர் தங்களுடைய கருத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக அந்த பேட்டிக்கு பிறகு பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. கார்த்தி அவர்கள் ஏற்கனவே ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்த இட்லி மேடம் நீங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க, உங்களை பற்றிலாம் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் அந்த பையன் நல்ல பையன், எவ்வளோ நல்ல பையனு, ஏன் இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு மிரட்டலோட ஒரு பணிவை ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தார். இப்படி இருக்கிறப்ப ஜெயம் ரவி அவர்களும் கார்த்தி அவர்களும் ஒரு பேசின ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜெயம் ரவி அவர்கள் சோகமாக பேசியிருக்காரு. சொல்லு கார்த்தி, என்ன கார்த்தி பண்ணுறங்கிற மாதிரி பேசியிருக்காரு. முதல்ல கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு. போக 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 டேய் நீ எப்படிப்பட்ட ஆள், நீலாம் சாதாரண ஆளாடா, நீலாம் இதுக்கெல்லாம் அமைதியாக உட்கார்ற ஆளாடா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி அவர்கள் பேச பேச ஜெயம் ரவி அவர்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு கடைசியில் ஜெயம் ரவி அவர்கள், மச்சான் ரொம்ப நன்றி, நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காத, இன்றைக்கி தான் இது மனசு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, நீ சொன்ன மாதிரி சீக்கிரமாக மீட் பண்ணலாங்கிற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஃபோனை பேசி கார்த்தி அவர்களும் மீண்டும் ஏதோ காமெடி பண்ணுறாரு, ஃபோனை வைக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. நேயர்களே, ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு சில உண்மையான நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விஷால் போன்றவர்கள், கார்த்தி போன்றவர்கள் இப்போ ஒரு உதவி பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.